வெரி குட் ஆஃப்டர்நூன் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபோர்த் டே ட்ரைனிங் இன்றைக்கி. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட் ரோடு சொல்லி கொடுக்குறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் சொல்லி கொடுத்தேன். மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து அடையார் ரோடு, கிண்டி ரோடு, இந்த மாதிரி வேளச்சேரி ரோட்டில் எல்லாமே ஓட்டினார். இன்றைக்கி நேரோ ஸ்ட்ரீட் ரோடு. ஏன் நேரோ ஸ்ட்ரீட் ரோடுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக கூட்டின்னு வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சாரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரோ ஸ்ட்ரீட்டாக வளைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அவர் மேக்ஸிமம் ஒரு ஒன் டே இல்லை 2 டேஸில் அவர் தனியாக எடுத்துன்னு வர அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அவரை. ஸோ அதுக்கு தான் இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி சார் இருக்குது நேரோ ஸ்ட்ரீட் ஓட்ட போகிறீங்க இன்றைக்கி? ஆமாம் சார், காலையில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தோம் வண்டியை. ஸோ எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஆமாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது மஸ்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மெயின் ரோடை விட நேரோ ரோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சின்ன பசங்க ஓடி வர்றது, லாரி வராங்க, ஸோ அதை நம்ம அனுசரித்து எப்படி போகிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வண்டியை போட்டு போயிடுறாங்க. அது கரெக்டாக அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொஞ்சம் தான் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, லைட்டாக மூவ் பண்ணிட்டா போகலாம்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டுறது, ஸோ அது கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சார் நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி வந்து செம்ம சூப்பராக ட்ரைவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அவர் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட் நேரோ ஸ்ட்ரீட்டில் கூட்டின்னு போயிட்டு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட் உங்களுக்கு வந்து ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக சொல்லிக் கொடுப்போம். சாரோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ரெடி, போகலாமா? இப்போ நீங்கள் நேரோ ஸ்ட்ரீட் ரோட்டில் வந்து சார் ட்ரைவ் பண்ணுற இந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி வந்து செம்ம சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே வந்து டிரைவிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாரி வரும்போது ஒரு பர்டிகுலர் கேப்பில் வந்து நம்ம வண்டி போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் வந்து எப்போவுமே இருக்கும். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டென்ஷன் அவருக்கு வராது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு ரெடி பண்ணிட்டோம். இங்கே வர லெஃப்ட் எடுத்துங்கச்சி, ஸ்லோ பண்ணி மெதுவாக. ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அவரை ரெடி பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்புறது. நியூட்ரலில் இருக்குது, செகண்ட் கியர் போட்டுங்க, கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போகலாம். ரைட்டில் போய் போங்க, அவ்வளோதான், சூப்பர். ஸ்லோவாக போய்ங்க, அவசரமே கிடையாது. எப்போவுமே ஸ்லோ டிரைவ் ஆன் சேஃப். எஸ், ஸ்லோ பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிடுங்க. அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. அப்படியே ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் சார், வெரி குட். கம் லெஃப்ட், அவ்வளோதான், சூப்பர். ஸ்டடி நவ், அவ்வளோதான் சார். கொஞ்சம் ரைட்டில் மூவ் ஆகி போய்ங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போகலாம் மெதுவாக. ஸோ டிரைவிங்கோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆஃப் டிரைவிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாருக்கு வந்து பக்காவாக அவர் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணால் க்ளீனாக வந்து அவரால் ட்ரைவ் பண்ண முடியுங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். எஸ், ஒரு க்ளீன் மூவ்மெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது வந்து எல்லா பக்கமும் வண்டி வரும். ரோட்டில் வந்து பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போய்ங்க சார். ஓகே. இங்கே லெஃப்ட்டு வந்து ரைட்டு போகணும், ஸ்லோவாக போங்க. ரொம்ப லெஃப்ட்டு வராதிங்க, இடம் இல்லை. இப்போ அவர் வெயிட் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க லெஃப்ட்டுக்கு. இப்போ ரைட்டு, மெதுவாக ரைட் எடுங்க இந்த இடத்துல. வெரி குட், அவ்வளோதான் சார். ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிங்க, அவ்வளோதான். அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகிடும் சார். அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். இப்போ தெரிஞ்சிச்சா சார் உங்களுக்கு? க்ளீன் ஃப்ளோ வருது பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க. ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க சார், ரோடு கிராஸ் பண்ணி. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் ஜங்ஷன் இது. இந்த ஜங்ஷனில் வண்டி வரும். ரைட் லெஃப்ட்டு பார்த்துட்டு மெதுவாக ரோடு கிராஸ் பண்ணுங்கள் சார். நான் மெயினாக வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வண்டி வரும். கிளச்சோட கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, பார்த்து மெதுவாக மூவ் பண்ணிங்க. ஏன்னா ஆட்டோ வந்து பாதி மறைச்சிருக்காரு உங்களுக்கு. ஃபஸ்ட் கியர் போட்டுங்க சார், ஏன்னா செகண்ட் கியரில் வண்டி வந்து மூவ் ஆகாது, உங்களுக்கு கட் ஆகும். சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு டொயோட்டா எட்டியாஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா பெரிய வெஹிக்கிள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். சூப்பர் சார், செகண்ட் கியர் போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல கம்மிங் ரைட் திருப்பிடுங்க சார் நீங்கள். யா, கம்மிங் ரைட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டில் மிரர் பார்க்கணும். நல்லா லெஃப்ட்டு வந்து ஸ்லோ பண்ணி ஒய்டாக திரும்பணும் நீங்கள். ரைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒய்டு சார். எஸ், திருப்புங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதுதான் ஒய்டு உங்களுக்கு. அப்படியே லெஃப்ட்டை ஒட்டி வரணும். ரைட்டில் இப்படி போகக்கூடாது, இப்படி வரணும் வண்டி.
ஸ்ட்ரெயிட்டாக வரணும் உங்களுக்கு. ஸோ ரைட் திரும்பினதுக்கப்புறம் உங்களோட வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டு பேஸ் பண்ணி போய்க்கணும், ரைட்டில் மூவ் ஆகவே கூடாது. ஏன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி அப்படியே ஜங்ஷனில் நேராக போய்டுங்க. ஆர்என் கொடுத்துக்குங்க. பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. செகண்ட் கியரோ இல்லை ஃபஸ்ட்டு கியரோ போட்டு மெதுவாக மேனேஜ் பண்ணி ஓட்டுங்க. எஸ், வெரி குட். அவ்வளோதான் சார். லெஃப்ட் பேஸ் பண்ணியே போய்க்கோங்க. லெஃப்ட் வாங்க. அவ்வளோதான். எப்போவுமே லெஃப்ட் பேஸ் தான் நம்மளோட கண்ட்ரோல் உங்களுக்கு. ஸோ ரைட்டில் எந்த காரணத்தை கொண்டு நம்ம மூவ் ஆகவே கூடாது. டிரைவிங்கோட மிகப்பெரிய ஒரு ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரோடு வந்து இங்கே மடிப்பக்கம் லொக்கேஷனில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் சாருக்கு. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து பெருசாகவும் இருக்கும். வர லெஃப்ட்டு சார் உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டுக்குங்க லெஃப்ட்டில். ஸோ நல்லா நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சு ஸ்லோ பண்ணி லெஃப்ட்டை ஓட்டி திருப்பணும் சார். லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டை ஓட்டி ஸ்லோ பண்ணி திருப்பணும். ஃபுல்லாடிங்க. அவ்வளோதான். நல்லா வரட்டும். நல்லா வரட்டும். ஓகே, வெரி குட், சூப்பர். இதுதான் சார். தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆர்என் கொடுத்து லெஃப்ட்டை ஓட்டியே திரும்பிக்கணும் நீங்கள். இன்கேஸ் லெஃப்ட்டு திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் நீங்கள் கவனிக்கணும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் நீங்கள் போடணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக போய்ங்க. கொஞ்சம் ரைட்டில் போங்க. நீங்கள் ரைட்டில் போனால் தான் அவர் வந்து அந்த பக்கம் தள்ளி போவார். இல்லைன்னா அவர் தள்ளி போகவே மாட்டார் உங்களுக்கு. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். நல்லா மூவ் பண்ணி போங்க தைரியமாக. வெரி குட். அவ்வளோதான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ டிரைவ் ஆன் சேஃப், அதை தான் வந்து ஒரு சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த ஃப்ளோ வந்து க்ளீனாக வந்து வர ஆரம்பிச்சிட்ருக்கு அவருக்கு. லாஸ்ட் ரைட் எடுக்கணும் சார் உங்களுக்கு. ஸ்லோவாக ஏறி இறங்கி ரைட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து கரெக்டாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆர்என் கொடுங்க. ஓகே, நல்லா ஸ்லோ ஆர்என் கொடுத்து நல்லா போயிட்டு ஃபுல் கட்டு. அவ்வளோதான் சார். அப்படியே லெஃப்ட் பேஸ் அந்த மாதிரி அப்படியே குயிக்காக லெஃப்ட்டு திருப்பிக்கணும். அந்த டர்ன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குயிக்காக வந்து திருப்ப ஆரம்பிச்சிக்கணும் சார். ஸோ இங்கே வந்து லெஃப்ட்டை நீங்கள் திருப்பணும். இண்டிகேட்டர் போட்டுங்க. இங்கே லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் லெஃப்ட்டு மிரர் பார்த்துக்குங்க. வண்டி வருதானே ஒரு ஆர்என் கொடுத்துக்குங்க. அழகாக திருப்புங்க. அவ்வளோதான் சார். வெரி குட். இந்த இடத்துல லெஃப்ட்டு. எஸ், ஸ்டடி பண்ணி மெதுவாக. வெரி குட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கிறதுனால வந்து அவருக்கு ஆர்என் கொடுத்து நடுவில் போயிடுங்க. அவ்வளோதான். இந்தளவுக்கு வந்து ஒரு தைரியமாகவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலாகவும் அவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் அவர் ஃபில் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் அவருக்கு டிரைவிங் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு கண்ட்ரோல் வர ரைட்டு சார் உங்களுக்கு. இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. ரைட்டில் டவுன். ரைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஃப்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ரைட் மிரர் பார்த்துட்டு ஸ்லோவாக ஒய்டாக திருப்பணும் சார் நீங்கள். ரைட் மிரர் பார்த்துக்குங்க. ரைட் மிரர் பார்த்துட்டு இங்கே தான். எஸ், ஓகே, வெரி குட் சார். அவ்வளோதான். ஸ்டடி பண்ணிங்க. இப்போ தெரிஞ்சிச்சா சார் உங்களுக்கு? ஸ்லோ பண்ணி இங்கே லெஃப்ட் எடுங்க. சார். வெரி குட். திருப்பங்க குயிக்காக. அவ்வளோதான். கண்ட்ரோல் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. வெரி குட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு குறுகின நேரோ ஸ்ட்ரீட்டில் ஆர்ன் அடிச்சுக்கோங்க. குறுகின நேரோ ஸ்ட்ரீட்டில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கேப்பில் ஸ்லோவாக போங்க சார். ஏன்னா சைக்கிள் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்லோவாக போங்க. வண்டி போயிடும், பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக போங்க. அவ்வளோதான். ரொம்ப திருப்பாதீங்க லெஃப்ட்டுக்கு. ஜாஸ்தி திருப்பிட்டீங்க. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக திருப்பணும். ஏன்னா லெஃப்ட்டில் இருக்கிற அந்த வண்டி மேலே டச் ஆகிடும் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக திருப்பும் போது. இந்த இடத்துல ஸ்லோவாக ஏறி இறங்கும் போது லெஃப்ட் திரும்பணும். ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மெதுவாக அவசரமே இல்லை. ஸ்லோவாக ஏறி இருங்க. வண்டி போயிட்டான். லெஃப்ட் எடுங்க. ஃபுல் லெஃப்ட் எடுங்க. ஓகே, ஸ்லோவாக ஃபஸ்ட்டு கியரில் இந்த இடத்துல ரைட் எடுக்கணும். ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள் வண்டியை குயிக்காக. ஓகே, இங்கே ரைட் எடுக்கணும். ஆர்ன் அடிச்சிங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா வண்டியை வந்து கிளச் ஆகிட்டீங்க. அதுதான் ஆர்ன் அடிக்கணும். மெதுவாக பார்த்துட்டு திருப்பணும். ஏன்னா வண்டி வரக்கூடிய இடம் நேரோ ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்க இல்லையா வண்டி எப்படி வந்ததுன்னு. ஸோ அதுதான் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எவ்வளோ பொறுமையாக ஓட்ட முடியுமோ இருங்க. அந்த வண்டிங்கெலாம் போய்கிட்டோம். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் ஓட்டணும் சார். அவங்களாம் போய்கிட்டோம் விட்டுருங்க. ஏன்னா 2 வீலரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணி போவாங்க. அவ்வளோதான். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங். எஸ், ஸ்டடி பண்ணிக்கங்க. ஆர்என் வந்து நல்லாவே கொடுத்துங்க சார். வர ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க.
ஸோ வியூவர்ஸ் இந்த இடத்துல வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் திரும்பணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே தான் சார் ஸ்லோவாக ஒய்டாக வந்து திரும்பணும் நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் வந்து. சரி ஓகே, எனிவேர் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒய்டாக வந்து திருப்புங்க. ஏன்னா இங்கேருந்து வண்டி வந்தால் லெஃப்ட் திரும்புவாங்க. சூப்பர். இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி அழகாக போயிட்டே இருக்காரு. செகண்ட் கியர் போட்டுக்கோங்க சார். ஓகே. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த இடத்துல வந்து எவ்வளோ சேஃபாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணுங்கிற அந்த ஃப்ளோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுக்கணும் சார். நீங்கள் ஸ்லோ பண்ணி மெதுவாக ஸ்லோவாக போங்க. ஏன்னா ரொம்ப குறுகின நேரவாக இருக்கும். லெஃப்ட் எடுத்த உடனே ரைட்டு. இங்கே தான். சூப்பர். அவ்வளோதான். நேரோ ஸ்ட்ரீட் அப்படின்னாலே இதுதான் நேரோ ஸ்ட்ரீட்டு. எப்படி சார் இருக்குது நேரோ ஸ்ட்ரீட்டுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது? உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். சூப்பர். வீட்டு பக்கத்தில் ஓட்டிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுதான் அந்த நம்பிக்கையை கொண்டு வர இடம் தான் இது. ஸ்லோவாக போயிடுங்க. இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி ரைட் எடுக்கணுங்க. ரைட்டு மெதுவாக எடுங்க. அவ்வளோதான். அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ ஒன்றா பண்ணுங்கள். ஸ்லோவாக இங்கேயே ஸ்லோ பண்ணுங்க. இங்கேயே ஸ்லோ பண்ணி நிறுத்துங்க. இந்த இடத்துல திருப்புங்க இந்த கேப்பில். ஏன்னா இதுக்கப்புறம் முட்டு சண்டை அது. இதில் ரைட்டை விட்டு ரிவேர்ஸ் எடுத்து திருப்பின்னு வந்த வழியாக போகணும். ஃபுல் ரைட் திருப்பிங்க. இந்த இடத்துல எப்படி அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டிங்கன்னா எப்படி வண்டியை திருப்புவீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க. ஃபுல் ரைட் எடுத்துட்டிங்களா? வெரி குட். நல்லா ஏற்றுங்க. மேலே போட்டோம்னா ஏற்றுங்க. கிளச்சை விடாதீங்க. இன்னும் ஏற்றுங்க. கிளச்சை அப்படியே வச்சுங்க. கிளச்சை வச்சுங்க, விடாதீங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க மேலே. பிரேக்கில் கால் வைங்க. கிளச்சை விட்டிங்க, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சை ஏற்றிட்டு ஓகே. ஃபுல் லெஃப்ட்டு திருப்புங்க. ஸ்டேரிங்க ஃபுல் லெஃப்ட்டு. ஸ்டேரிங் ஃபுல் லெஃப்ட்டா? ஆமாம். சர்ன்னு அடிங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும். ஓகே சார். ரிவேர்ஸ் போட்டுங்க. சைடில் மிரர் பார்த்துங்க எவ்வளோ கேப் இருக்குன்னு. மெதுவாக வரலாம். வாங்க ஸ்லோ வாங்க சார். இப்போ வந்து நீங்கள் 2 மிரர் பார்க்கணும். வரலாம். அப்படியே வச்சுங்க. ஸ்டேரிங்கை மூவ் பண்ணாதீங்க. லெஃப்ட்லேயே வச்சுங்க. ஸ்டேரிங்கை லெஃப்ட்டு காமிச்சிங்க. ஃபுல்லாக மூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாறிடும் அலைன்மெண்ட்டு. ஓகே. ஹோல்டன் ஃபுல் ரைட் திருப்புங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல் ரைட் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு கியருக்கு போட்டுக்கோங்க சார். இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. நாலா பக்கமும் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குது. இது வந்து ஒரு தெருவு, ஸ்ட்ரீட் ரோடு. இந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் நிறுத்திங்க. ஃபுல் லெஃப்ட் அடிங்க. மறுபடியும் கிளச்சை ஏற்றிக்கோங்க. ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க. போதும் சார். ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க லாஸ்ட் வரைக்கும். அப்படியே ரிவேர்ஸ் போட்டுக்கோங்க சார். எஸ், ரிவேர்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள் அழகாக கட் ஆகுது பாருங்கள். லெஃப்ட்லேயே பிடிங்க ஸ்டேரிங்க. ரைட்டில் மூவ் ஆகுது பாருங்கள். மூவ் ஆகவே கூடாது. ஓகே ஓகே. மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டு மாறும். போதும். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கட் ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாரை வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு முட்டு சந்து ரோடு இது. இந்த சந்து ரோட்டில் வந்து சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எப்படி வண்டியை திருப்புறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கொடுங்க. கிளச்சை கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க. அப்போ தான் கட்டாகி வரும். எஸ், தருதுங்களா? இதுதான் சார் விஷயம். இங்கே லெஃப்ட்டு. ஸோ ஒரு நேரோ ஸ்ட்ரீட் ரோட்டில் நம்ம வந்து எப்படி வண்டியை வந்து திருப்பிக்கின்னு வர்றது, அதாவது வந்து ரிவேர்ஸ் எடுத்து எப்படி திருப்புறது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து கைட் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு அவர் தனியாக போகும்போது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் மாட்டினார்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் எனக்கு சொல்லியே கொடுக்கலையே அப்படின்னு வந்து அவர் வருத்தப்பட்டுறக்கூடாது. சைட்டு என்ன சார் சொல்கிறீங்க? நடுவுலேயே போயிடுங்க. ஸோ அந்த விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்லோவாக போங்க. ஏன்னா இங்கே வந்து பீப்புள் எல்லாம் வாக் பண்ணுவாங்க. திடீர்னு வருவாங்க. இங்கே லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கணும். நேரோ ஸ்ட்ரீட்டுனாலே ஸ்லோ தான். ஃபுல் லெஃப்ட்டு. இங்கே லெஃப்ட் எடுத்து நேராக போங்க. இந்த கேப்பில் ஸ்லோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கேப்பில் போகணும் நீங்கள். ஏன்னா இந்த கேப் வந்து கண்ட்ரோல் பண்ணி முதல்ல வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ரைட்டில் லைட்டாக அப்படியே வச்சுன்னு போங்க மெதுவாக. போங்க. அவ்வளோதான். சூப்பர். இங்கே லெஃப்ட்டு திரும்பி ஒன்று ரைட்டு. நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவாக போங்க. வேகத்தை கம்மி பண்ணுங்க. ஹார்ன் அடிங்க. இங்கே லெஃப்ட்டு திருப்புங்க மெதுவாக. எல்லாமே மல்டி டாஸ்க் தான். ரைட்டு ஸ்லோவாக. வெரி குட். அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க சார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து எப்படியாப்பட்ட ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து சாருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் சார். நீங்கள் ஸ்லோ பண்ணி மெதுவாக. எஸ். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி வந்திருக்கு, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம்,
எப்படி சார் இருக்குது நேரோ ஸ்ட்ரீட் எப்படி சொல்லி கொடுக்குறோம், எப்படி இருக்குது நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் உங்களை? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுவும் டெஃபினட்டாக அந்த யூட்டர்ன் எடுத்தது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு 4th day 5th dayலே வந்து ட்ரெயின் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு எனக்கு நாளைக்கு வண்டி ஓட்டும் போது நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்குள்ளலாம் போவோம்னு தெரியாது. ஆமாம், ஸோ அதை நல்லா ஹெல்ப் பண்ணும் எனக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக சார். நீங்கள் எங்கெல்லாம் வந்து போவீங்க எங்கெல்லாம் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் இப்போயே எல்லா இடத்துக்கும் உங்களை நான் போக வச்சிடுறேன். ஆமாம். ஏன்னா திடீர்னு நாளைக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் இதிலலாம் ஓட்டுனதில்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனிவேர் எனி லொக்கேஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டோட்டல் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஒரு பக்கா கேரண்டி, லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறோம். ஓகே சார். அப்படியே ஸ்லோவாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நடுவில் போயிடுங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட் இங்கே ரைட் எடுக்கணும் சார். இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் வந்து சாருக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த வீடியோவை நீங்களும் நின்று மெதுவாக ரெண்டு பக்கமும் பார்த்து திருப்பணும். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க, ஏன்னா இது மெயின் ரோடு. இது 2 பக்கமும் வண்டி வருவாங்க. எப்போவுமே ஒரு நேரோ ஸ்ட்ரீட்லேருந்து வெளியில் வரும்போது ரைட் லெஃப்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம திரும்பணும். ஏன்னா நம்ம சந்துலேருந்து வரோம், அவங்க மெயின்லேருந்து வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைவேஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் சிம்பிளாக சொல்லிட்டேன் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் 8678981111 சென்னை கார் ட்ரைனர்ஸ் வேர்ல்டு நம்பர் 1. தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.